ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன், 9ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூன் 1ஆம் தேதி இரவு பாருங்க, ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். முக்கியமா உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சப்பலம் பெற இருக்கிறார். அதே போல ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க, ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியன் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் பாருங்க, ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 22ஆம் தேதி புதன் பாருங்க, ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, உங்க ராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே பாருங்க, ஜூன் 1ஆம் தேதி இரவு முதல் பாருங்க 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி பலம் பெற இருக்கிறார். மேலும் 4ஆம் அதிபதியும் பலம் பெற இருக்கிறார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படிங்கும் பொழுது இந்த வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பாருங்க எந்த சிரமமும் இருக்காது. அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி பலம் பெறுகிறார். நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் கொடுக்கும். எதிர்பாராத ஒரு யோகம் கொடுக்கும். குருட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல உச்சநிலை பெறுவது. முக்கியமாக கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இருப்பார். அப்போ கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி குரு மறைவதனால உங்களுக்கு எதிர்பாராத யோகம் தான் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அதே போல பாருங்க, உங்களுக்கு ராகு பகவான் நல்ல வலுவாக இருக்கிறார். ராகு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்ல தைரியத்தை கொடுக்கும். யாரெல்லாம் பெருசாக வீடு கட்டணும், அதாவது அந்த ஊர்லேயே நம்ம வீடு தான் பெருசாக இருக்கணும், இல்லைன்னா அந்த தெருவிலே நம்ம வீடு தான் பெருசாக இருக்கணும் அப்படின்லாம் யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும். அப்போ பெருசாக வீடு கட்டுறது, பெருசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கிறது, அதிக அதாவது ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கிறது, இது போன்ற ஒரு நிலையை கொடுக்கும் 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. ஏன்னா சனி நின்ற இடம் விருத்தி. அப்போ அந்த இடத்த விருத்தி செய்யும். அப்போ பெரிய லெவலில் நீங்கள் பாருங்கள், ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இது போன்ற ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தணுங்க தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் இந்த மாதம் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையும். ஏன்னா 5ஆம் இடம் புத்திஸ்தானம், அதில் செவ்வாய் இருப்பது, செவ்வாய் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு மைண்டு நல்ல ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஜூன் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் கரெக்டாக போடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் சிறப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்ல முடியும். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது. செவ்வாய் இந்த மாதம் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுவும் சிறப்பு தான். செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போனால் நல்ல தைரியத்தை கொடுக்கும். அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். முக்கியமாக இந்த மாதம் பாருங்கள் 7ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஒரு வெளிநாடு போய் பிழைக்கணும், ஒரு வெளிநாடு அதே போல் ஒரு வெளிநாடு போய் பிழைக்கணும், ஒரு வெளியூர் போகணும், வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். முக்கியமாக பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பாருங்கள் வியாபாரத்தின் மூலம் அதிர்ஷ்டம் இருக்குது. இந்த மாதம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரையும் உங்களுக்கு புதன் 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பார். இன்னொரு விஷயம்னா, இப்போ ஒரு தொழில் பார்ட்னரை தேடி போகிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு விஷயத்தில் அவர்களுக்கு ஏதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், அவ்வளோதான். அதே போல் நண்பர்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றபடி புதன் 7ஆம் இடத்துல பார்த்து உங்களுக்கு பயணத்தால் லாபம், திடீர் பயண யோகம். அதே போல் பாருங்கள் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், இதெல்லாம் கொடுக்கும். புதன் கேந்திரத்தில் ஆட்சியாக இருப்பது இந்த மாதம்.
அதே போல சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்க ராசியை பார்ப்பார். அப்ப சுக்கிரன் ராசியை பார்க்கறதும் சரி. இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி இரவு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இப்ப சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதி வரையும் ராசியை பார்ப்பார். அதனால உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதே போல சுக்கிரன் ராசியை பார்க்கறது உங்களுக்கு பண வரவுல திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரியனும் பாருங்க உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார் மாத ஆரம்பத்துல. அதுவும் உங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சூரியன் பொதுவாக கோச்சாரத்துல 6ஆம் இடத்துல இருப்பது பெரிய லெவல்ல பாருங்க முன்னேற்றம், அதே போல அதிர்ஷ்டம், செய்கின்ற தொழிலில் ஒரு வளர்ச்சி, ஒரு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி, இதெல்லாம் கொடுக்கும். சூரியன் 6ஆம் இடத்துக்கு உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது முக்கியமாக கோச்சாரமே இன்னும் சொல்லப்போனால் மாத பலன்களே சூரியனை மையமாக வச்சு தான் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாதம் சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. அது ரொம்ப சிறப்பு. நல்ல தைரியம், எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். சூரியன் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க. அவருடைய பார்வை உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. முக்கியமாக நிர்வாக திறமை, புதிய பதவி, கௌரவ பதவி, கூடுதல் பதவி, இதெல்லாம் கொடுக்கும் சூரிய ராசியை பார்க்கும் பொழுது. அதே போல் சூரியன் வீட்டில் கேது இருக்கிறார். உடம்புல ஏதாவது அரிப்பு, தேமல், இது போன்ற புது கடன், இது போன்ற விஷயத்தையும் கொடுக்கும். இந்த கேது அந்த வீட்டுக்குடைய சூரியன் ராசியை பார்க்கறதுனால ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு பாத்ரூம் போகிறீங்க, ஒரு மாடிப்படி போகிறீங்க, ஏறுறீங்க, இல்லைன்னா ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் கவனமாக பண்ணணுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு கீழே விழுந்து கைகாலில் ஏதாவது மூட்டு நழுவதற்கு, கைகால் ஏதாவது சிலிப்பாவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது கைகாலில் கட்டு போடக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்குங்க. கேது அமர்ந்த வீட்டுக்குடைய சூரியன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அப்போ ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் ஒரு சிலருக்கு அரசியலில் திடீர் பதவிகள், அதே போல் அரசியல் மூலம் திடீர் ஆதாயங்கள், இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் அரசியலில் போய் சாதிக்கணும் அப்படிங்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல பதவி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மாதக்கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதம் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழிலில் வளர்ச்சி, வியாபாரத்தில் முன்னேற்றம், நல்ல பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், இப்படி எதையும் பார்க்க முடியும். மேலும் இன்று முதல் குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்வது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் 8ஆம் இடத்துல குரு மறையிறதுனால கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. உங்கள் விஷயத்தில், உங்கள் தொழிலில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா 8ஆம் இடத்து குரு உங்களை ஒரு நாளும் பாதிக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 16, 17, 18 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 3, ஜூன் 7, 8, ஜூன் 13, 14, 15, 16, அதே போல் ஜூன் 23, 24, 25, 26, ஜூன் 29, 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.